கலைஞருடைய மகளிர் இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கினாலும் அதை விடுபட்ட போனவர்களுக்கெல்லாம் திரும்ப வைத்து அவர்களுக்கு அந்த தொகையை திரும்பும். அதிலையும் ஒரு சிலர் அதை போன்ல யூடியூப் சேனல்ல இருந்து ஓடிபியில அதையும் கொடுத்துருக்காரு. அதிலையும் ஒரு சிலர் அதை போன்ல யூடியூப் சேனல்ல இருந்து ஓடிபியில அதையும் கொடுத்துருக்காரு. அதற்கு முன்கூட்டியே குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் இன்றைக்கு பொங்கலுக்கு தேவையான அத்தனை பொருட்களை வழங்குவதோடு அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 3000 ரூபாயை இன்றைக்கு வழங்கக்கூடிய நிகழ்வை தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார். அந்த துவக்கி வைத்தது மட்டுமல்லாமல் எல்லோரும் பொறுமையாக அந்த பொங்கல் பொருளையும் பரிசு பொருளையும் பெற வேண்டும் என்பதற்காக ரேஷன் கார்டிலே இருக்கக்கூடிய இந்த கார்டுகளையும் காலையில ஒரு 100 மாலையில அவருக்கு 3 நாளைக்கு அந்த கார்டு கூட இருந்தால் ஒரு 200 உயர்த்தி அது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் 3 தினங்களுக்குள்ளாக 100% முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடை செய்திருக்கிறார். அதன் மூலமாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு போய் நிச்சயமாக செய்யும். அதே போலதான் அரசு ஊழியர்களுக்குதான் இன்றைக்கு ஓய்வூதியத்தையும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை துறையில அரசு ஊழியர்களுக்கு வரவேற்கிறார். எல்லாரும் எல்லாம் பெற வேண்டும் எந்த மாற்றங்கள் அல்ல, எந்த மக்களும் விடுபட்டு போகக்கூடாது என்பதே இந்த முதலமைச்சர்கள் இந்த 4 ஆண்டு காலத்தில் அது ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக அத்தனை அடிப்படை தேவைகளாக இருந்தாலும் அதையும் நிறைவேற்றிருக்கிறார். அதே போல எதை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகிறீர்களோ அதையும் அறிவித்திருக்கிறார். உங்களுடைய வருங்கால கனவு அதையும் நீங்கள் துவக்கி ஓர்வீடாக நீங்கள் என்ன அரசு மூலமாக பெற்றிருக்கிறீர்கள், இன்னும் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்தையும் அறிவித்திருக்கிறார்கள். அப்படி வீடு வீடாக நம்முடைய அரசு திட்டங்கள் அப்படி முதலமைச்சர் அவர்கள் அவர் சொன்ன அத்தனையும் இதை செய்திருக்கிறார். சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் என்ற மாற்றம். இதைத்தான் அரசுடைய அதிகாரிகள் மக்கள் இன்றைக்கு அத்தனை துறைகளிலும் நினைப்பார். கலைஞருடைய மகளிர் உரிமைகளை பொறுத்தவரையில் இன்றைக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்கினாலும் அதை விடுபட்ட போனவர்களுக்கெல்லாம் திரும்பவும் வைத்து அவர்களுக்கு அந்த தொகையை திரும்பும். அதிலையும் ஒரு சிலர் அதில் போன்ல யூடியூப் சேனல்ல இருந்து ஓடிபியில அதையும் கொடுத்துருக்காரு. இப்படி எதா இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் விடியல் பயமாக இருந்தாலும் குழந்தைகள் திட்டமாக இருந்தாலும் அதையெல்லாம் சிறப்பாக இன்றைக்கு செய்து உங்களுடைய பெண்களை பொறுத்தளவு பெண்களுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்காக அதை இன்றைக்கு மகளிர் இதுவரை 4 முறை கடமை கொடுத்திருக்கிறார். அவர்களும் சுயமான தொழில் செய்து இன்றைக்கு பொருளாதாரத்தை ஈர்த்துக் கொண்டிருக்கிறார். இது சொல்வதற்கு காரணம் எந்த அளவிற்கு இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்த திட்டமாக இருந்தாலும் அரசு நல திட்டங்களை இன்றைக்கு ஒவ்வொரு மாற்றமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதே போலதான் ஏழை ஒன்றிற்கு பட்டா வழங்கியிருந்தால் கூட இப்போது அனுமந்த பட்டாவாக இருந்து அது ஈப்பட்டாவாக மாற்றக்கூடிய நிகழ்வு வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு வழங்கி இந்த மாத இறுதிக்குள்ளாக அதுக்கான முடிவு தீர்வை காண வேண்டும் என்று அத்தனை வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இன்றைக்கு அந்த உத்தரவையை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே எந்த குறைபாடு இல்லாமல் எல்லா மக்களும் இன்றைக்கு நிறைவேற்ற செட்டியோட ஊராட்சியை பொறுத்தவரை நீங்கள் எதையெல்லாம் கேட்டீர்களோ அத்தனை இன்னும் 12 இருந்தால் இந்த 1 மாத காலத்திற்குள்ளாக அதையும் நிறைவு செய்யக்கூடிய பணியாக அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி
அத்தனை பணிகளை நாங்கள் செய்திருக்கிறோம், இன்னும் செய்ய இருக்கிறோம் என்ற நேரத்தை சொல்லி நம்முடைய முதலமைச்சர், மக்களுடைய முதலமைச்சர் யார் எதை சொன்னாலும் அதெல்லாம் சொல்வது கூட இருக்கும். ஆனால் செயல்படுத்தி காட்டக்கூடிய அந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இன்றைக்கு நாடு முழுவதும் எல்லா வகையான அத்தனையும் மக்களுக்கு கொண்டு சேரக்கூடிய பணியை செய்திருக்கிறார். எனவே மாவட்ட அளவிலே இருக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு போய் இன்றைக்கு செட்டிகுளம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய நம்முடைய ரேஷன் கடையின் மூலமாக இந்த நிகழ்வை இப்போது துவக்கி வைக்கிறோம் என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.